சின்ன மருமகள்ல அடுத்து நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். தமிழை பார்க்கறதுக்காண்டி வீட்டுக்கு பார்த்தா வசந்தி வராங்க. இதை பார்த்தா ஈஸ்வரியும் சித்ராவும் பார்த்துக்கிட்டு இருக்கு. இவன் என்னம்மா இங்கே வரா அப்படின்னு சொல்லி சித்ரா சொல்லவும், தெரியலேடி, மகளை எதுவும் பார்க்க வந்திருப்பா, மக வேற முழுகாம இருக்கால, அதனால மக இங்க என்ன பண்றா ஏது பண்றான்னு மகளை பார்க்க வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி சொல்லல. இல்லையம்மா, இவ காரி இல்லாம இங்க வரமாட்டாளே அப்படின்னு சொல்லி சித்ரா சொல்லவும், சரி வா நம்ம அவங்க என்ன பேசுறாங்கன்னு போய் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அவுட் ஹவுஸில் ஜன்னல் கிட்ட பார்த்தா ஈஸ்வரியும் சித்ராவும் நிற்கிதுங்க. உள்ளே பார்த்தா வசந்தி வரவும், மா வாமா, நல்லா இருக்கியா, வீட்டில் எங்கேயா அப்பத்தா தானும் எல்லாரும் நல்லா இருக்காங்களா அப்படின்னு சொல்லி தமிழை கேட்கவும், அதெல்லாம் நல்லா இருக்காங்க தமிழ், நான் உங்ககிட்ட இப்போ ஒரு முக்கியமான விஷயம் பேச வந்தேன் அப்படின்னு சொல்லி வசந்தி சொல்லவும், பாத்தியாமா நான் தான் சொன்னேன்ல அப்படின்னு சொல்லி சித்ரா சொல்லவும், கொஞ்ச நேரம் அமைதியா ரெடி அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லிக்கிட்டு இருக்கு. என்னம்மா, என்ன முக்கியமான விஷயம், என்னை சொல்லியிருந்தா நான் வீட்டுக்கு வந்திருப்பேல, நீ எதுக்கு இப்படி தூரம் வந்த அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும், இல்லை தமிழ் இது ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லி வசந்தி சொல்லவும், முக்கியமான விஷயமா என்னம்மா அப்படின்னு சொல்லி தமிழ் கேட்கவும், இங்கே பாரு தமிழ், கண்மணிக்கு பார்த்துருக்கிற மாப்பிள்ள அவ்வளவு நல்லவே இல்லையாண்டி, அவன் சரியான பொம்பளை பொறுக்கியான், பொம்பளை பிள்ளைகளோட அவனுக்கு அம்புட்டு பழக்கம் இருக்கா, அவனுக்கு தெரியாத பொம்பளை பிள்ளைகளே கிடையாதா, எந்நேரமும் பொம்பளை பிள்ளைகளோட தான் ஊர் சுத்துவானா, பார்த்தா அதுக்கு அவன் உடம்புல ஏகப்பட்ட நோய் இருக்காண்டி, அதுக்கு எதுக்குன்னு சொல்லி நாட்டு வைத்திய மருந்தெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கானா, அவனுக்கு அடு வயிற்றுல பெரிய பிரச்சனை இருக்காண்டி அப்படின்னு சொல்லி வசந்தி சொல்லவும், என்னம்மா இம்பட்டு பெரிய குண்டு தூக்கி போடுறா அப்படின்னு சொல்லிட்டு இங்க தமிழை கேட்கவும், இதெல்லாம் பார்த்தா ஈஸ்வரியும் சித்ராவும் கேட்டுட்டு பயங்கரமா அதிர்ச்சி ஆயிடுது. என்னம்மா இவ என்னென்னமோ சொல்றா அப்படின்னு சொல்லி சித்ரா சொல்லவும், கொஞ்ச நேரம் அமைதியாரு சித்ரா அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஈஸ்வரி சொல்லிக்கிட்டு இருக்கு. ஆமா தமிழ், இன்னைக்கு அப்பாவை பாக்குறதுக்காண்டி ஜெயிலுக்கு போயிருந்தேன். அப்பா கிட்ட கண்மணி கல்யாண விஷயமா சொல்லிக்கிட்டு இருந்தேன். மாப்பிள்ளை யாருன்னு கேட்டாரு. சிவகங்கையில கருப்பசாமி அவங்க மகன் நந்தகுமாருன்னு தான் சொன்னேன். சொன்ன உடனே அந்த பையனை பத்தி புட்டு புட்டு எல்லாத்தையும் வச்சுட்டாருடி. அந்த பையனுக்கு அம்புட்டு பழக்கம் இருக்கு, இம்புட்டு பழம் இருக்கு, அவனை இங்கே பார்த்தேன் அங்கே பார்த்தேன், நாட்டு மருந்து கடையில் அவனை ஏகப்பட்ட தடவை பார்த்துருக்கேன், அதுக்கு இதுக்குன்னு சொல்லி மருந்து வாங்கிட்டு போயிடுவான், அது பார்த்தா அதுன்னு 7-8 பொம்பளை பிள்ளைகளோட தான் எந்நேரமும் தெரியுவான், ஹோட்டலில் லாட்ஜுன்னு சொல்லி எந்நேரமும் பொம்பளையும் கூத்துமா தான் தெரியுவேன் அப்படின்னு சொல்லி அந்த பையலை பற்றி அம்பிட்டு சொன்னாருடி. அப்பா என்ன பொய்யா சொல்லுவாரு, கண்மணி எவ்வளவு தங்கமான பிள்ளை, பாவம் அதுக்கே ஆண்டவன் குறைய கொடுத்துருக்கான், அந்த குறையில இருக்கிற பிள்ளைய பிடிச்சு இப்படி கேடுகட்டு ஒரு பொறுக்கி பயலுக்கா கட்டி வைக்கணும், இந்த உண்மையை தான் தமிழ் உங்ககிட்ட சொல்லணும் வந்து அப்படின்னு சொல்லி வசந்தி சொல்லவும், என்னம்மா இவ்வளவு பெரிய விஷயத்த சொல்லிக்கிட்டு இருக்க, ஏற்கனவே கண்மணி கல்யாணம் வேணாம் அப்படின்னு சொல்லி என்கிட்ட வந்து உதவி கேட்டுக்கிட்டு இருந்தா, நான் என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம இவர்கிட்ட போய் சொன்னா, இவர் ஏன் மேல இருக்கிற கோவத்தை நான் சொல்றத கொஞ்சம் கூட காது கொடுத்தே கேட்காம அவர் பாட்டுக்கு நீ கோவத்துல திட்டிக்கிட்டு இருக்காரு. இப்ப நீ இவ்வளவு பெரிய விஷயத்த வந்து சொல்றியம்மா, இதை இப்படி லேஸ்லயே விடக்கூடாது, வா நம்ம போயிட்டு பெரிய மாமா கிட்ட எல்லாத்தையும் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி தமிழை கூப்பிட்டதும் இங்க ஈஸ்வரியும் சித்ராவுக்கும் பார்த்தா வயித்தையே கலக்க ஆரம்பிச்சிருது. என்னம்மா இவளுக்கு 2 பேரும் சேர்ந்து நமக்கு கிடைக்கிற சொத்தை தடுத்துருவாங்க போல அப்படின்னு சொல்லி வேகமா பார்த்தா ஈஸ்வரியும் சித்ரா ஓடியாந்து, தமிழ் என்ன பண்ற தமிழ் அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி கேட்கவும், என்னத்த என்ன அப்படின்னு சொல்லி தமிழை கேட்கவும், எங்க இவ்வளவு அவசரமா 2 பேரும் புறப்பட்டீங்க அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி கேட்கவும், இல்லத்த பெரிய மாமாவை பாக்குறதுக்காக போறேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும், பெரிய மாமாவா, அவங்க கல்யாண பத்திரிக்கை வைக்கிறதுக்காக டவுன் வரைய வெளியே போயிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லவும், சரித்த அப்ப நான் அவர் வரவுமே பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும், அவர் வரவும் பாத்துக்கிறியா, ஏன் தமிழ் அப்படி என்ன முக்கியமான விஷயமா அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி கேட்கவும், இல்லத்த சும்மா சாதாரணமா தான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும், சாதாரணமா பேசுறதுக்கு எதுக்கு 2 பேரும் இவ்வளவு அவசரமா ஓடி வரீங்க, ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் இருக்க கண்டுதானே 2 பேரும் இப்படி அவசரமா பெரிய மாமாவை பாக்குறதுக்காக வந்தீங்க, இப்ப நான் அவர் டவுனுக்கு போயிருக்கான்னு சொன்னதும் அப்படியே சாதாரண விஷயம்னு சொல்றீங்க, ஏன் தமிழ் என்கிட்ட சொல்லக்கூடாதா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லவும், அதெல்லாம் ஒண்ணும் இல்லத்த, நான் பெரிய மாமா கிட்ட எதா இருந்தாலும் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லிட்டு வீட்டுக்குள்ள போகவும், இவளுக்கு 2 பேரும் எப்படியாவது கல்யாணத்தை கெடுத்துருவாளுக்கு போல, இவளுக்கு 2 பேர்த்தையும் பெரிய மாமா பக்கம் கூட நெருங்க விடக்கூடாது, இவளுக்கு 2 பேர்த்தையும் வீட்டுக்குள்ளேயே விடக்கூடாது, இவளுகளை வீட்டுக்குள்ள விட்டாதானே இந்த உண்மையெல்லாம் வீட்டுல இருக்க எல்லாத்துக்கும் சொல்லுவாளுங்க, இவளுகளை ஏதாவது பண்ணி இங்க வீட்டுக்குள்ளேயே விடாதபடி ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரியும் சித்ராவும் பார்த்தா தமிழுக்கும் வசந்திக்கும் தெரிஞ்ச உண்மை ராஜாங்கத்துக்கு தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தமிழையும் வசந்தியும் ஏதாவது பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கு.